நீங்கள் எழுதின ஆன்சர் பேப்பர் எக்ஸாமினர் எவ்வளோ நேரம் கரெக்ட் பண்ண போகிறார்? 20 minutes, 15 minutes, 5 to 10 minutes. That is how much time the examiner will spend in correcting your answer papers. நீங்கள் இந்த ஆன்சர் பேப்பரை you would have spent what? 3 to 6 months to prepare, 1 week to revise it again, and especially 1.5 daysல திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து படிப்பீங்க. அண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு 3 hours மாங்குன்னு எழுதியிருப்பீங்க. இதை ஒருத்தர் வந்துட்டு 5 to 10 minutes கரெக்ட் பண்ணி உங்கள் நெக்ஸ்ட் 6 months டிசைட் பண்ண போகிறாரு. திஸ் இஸ் த ரியாலிட்டி. திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் அட் விச் வி ஆர் ஆப்ரேட்டிங். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு அக்செப்ட் தட். ஓகே, சின்ஸ் வி ஹவ் அக்செப்டட் இட் நவ், சின்ஸ் வி ரியலைஸ் தட், how do you score 50 plus, 60 plus in auditing? How are people scoring 50 plus, 60 plus, even 70 plus? I know people who have scored 86, 91, okay, in auditing. Right? இதெல்லாம் எப்படி பண்றாங்க? How are they doing it? How can you replicate the best practices and score big in auditing SM, especially theory papers வச்சுக்கலாமே? அதுதான் பார்க்க போறோம். So when we are saying அதுக்கான வீடியோ தான் இது. So when we are saying how examiners correct, 5 to 10 minutes கரெக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக இதுதான் அவங்க எக்ஸாம் பேப்பர்னு வச்சுப்போம். ஒரு question 2 4 பாயிண்ட் எழுதி போட்டிருக்கீங்க. he compares it with the suggested answer. கரெக்டாக சஜஸ்டட் ஆன்சரோட கம்பேர் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் அப்படியே மேட்ச் ஆகுதா, அதில் இருக்கிற புக் லாங்குவேஜ் அப்படியே மேட்ச் ஆகுதா, இது இருந்துச்சு அப்படின்னாலுமே ஈவன் இஃப் இட் இஸ் ஃபுல்லி அக்யூரேட் 3.5 out of 4. This is the best you can expect from an audit paper. ஓகே, ஸோ இதை எப்படி அப்படியே எழுதணும்? இப்போ நம்ம புரிஞ்சுதா? இது அப்படியே எழுதினாதான் மார்க்குங்கிறது புரிஞ்சுது. ஸோ டு மாஸ்டர் திஸ், இதை 3 hours பண்ணி 5 to 10 minutes அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சஜஸ்டட் ஆன்சரில் இருக்கிறது எதுனா சஜஸ்டட் ஆன்சரை படிக்கணும். சஜஸ்டட் ஆன்சரை படிக்கணும் அப்படின்னா அதோட சோர்ஸ் என்ன? சோர்ஸ் ஆஃப் சஜஸ்டட் ஆன்சர் இஸ் ICAI ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, ICAI ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம படிக்கிறதே டிசைட் பண்ணிடணும். ICAI ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து மட்டும்தான் படிக்க போகிறோம். இது ஆடிட் அண்ட் SM ஃபுல்லி. அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ், அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் ஃபுல்லி கீவேர்ட்ஸோட நம்ம மெமரைஸ் பண்ணி படிக்க போகிறோம். தட் இஸ் அவர் ஃபஸ்ட் திங். ஓகே, செகண்ட் திங், சஜஸ்ட் ஆன்சரோட மேட்ச் ஆர் அப்பில் ஆன்சர் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக், ஆன்சர் தெரியும் ஆனால் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா MCQஸில் will be able to score 20 plus. 20 plus is actually an average mark. 20 is actually an average mark in MCQs for auditing and SM. அந்த மாதிரி யோசிச்சுக்கலாமே. 20 marks is very average. அண்ட் நம்ம கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ண முடியும். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம என்ன சொன்னோம்? கீவேர்ட்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் யூ ஹாவ் டு மெமரைஸ் தி கீவேர்ட்ஸ் in the study material. Okay, you have to memorize the keywords as it is in the study material. ICAI expects you to replicate institute study material la irukra content as it is in the answer paper. Okay, so adukku takkane adha eppadi neenga replicate panna mudiyum appadina you have to memorize those keywords. Adukana first step, easiest way to first memorize it is to understand it. First step in memorizing is to understand it. Without understanding, you will not be memorizing. You will be mugging. There is a difference. You have to remember and memorize all the keywords. Okay. Memorize all the keywords. அதுக்கு முக்கியமான விஷயம் conceptual understanding. So while you memorize the keywords, you have to remember that you have to remember those keywords as it is. அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அப்படியே எழுத பார்க்கணும். ஓகே, அதில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன்னும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அட் அன் அசர்ஷன் லெவல் கொடுத்துருந்தா அதே மாதிரி எழுதணும். யூ மைட் நோ வேர்ட்ஸ் தட் வில் ஹாவ் சிமிலர் மீனிங், பட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரெப்ளிகேட் த சேம் வேர்ட், நாட் சிமிலர் வேர்ட், சேம் வேர்ட். ஓகே, அதோட சேர்த்து கீவேர்ட்ஸோட சேர்த்து வாட் யூ வில் பி நீடிங் இஸ் த புக் லாங்குவேஜ். கீவேர்ட்ஸுங்கிறது 1 or 2 words. ஓகே, அதை தவிர அந்த வாட் எவர் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் அண்ட் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் இருக்குது. இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ரெப்ளிகேட் த புக் லாங்குவேஜ். திஸ் இஸ் கால்ட்
book language. I would like to call it book language at least. Okay. In the book language master பண்றதுக்கு what you should be doing is writing practice. ரைட்டாக நீங்கள் படிக்கும் போதே ஃபஸ்ட் திங் ரைட்டிங் ப்ராக்டிஸுங்கிறத விட நீங்கள் படிக்கும் போதே அந்த கண்டென்ட்டில் இருக்கிறத அப்படியே லைக் டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் த வேர்ட், ட்ரை டு ரிமெம்பர் இட் ஆஸ் இட் இஸ். இந்த ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறாப்புல ஃபுல் இதையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் இட். இட் இஸ் நாட் கோயிங் டு கம் ஆஃப் வெரி ஈஸிலி. ஒரு வாட்டி படித்தா ஞாபகம் இருக்குமா? இருக்காது. நீங்கள் மனுஷன் தானே, ஒரு வாட்டி படித்தா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஸோ அதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கு இன்னும் பெட்டர் இது என்ன அப்படின்னா, யூ கேன் டூ ரைட்டிங் ப்ராக்டிஸ். புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதி பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் படித்து பார்த்துட்டு இதுதான் ஆன்சரா அப்படின்ட்டு எழுதி பார்க்கலாம். இது எழுதுகிறப்போ பெட்டர் மெமரியும் வரும், உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பழகிடும். வாட் எவர் ஆன்சர், தெரியாத ஆன்சர் எழுதினா கூட புக் லாங்குவேஜில் எழுதி 1 மார்க் வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ your main thing to score high in இது என்ன அப்படின்னா, first thing conceptually understand. So you will be able to give the right answer for the right question and score high in the MCQs, right? A conceptual understanding. Then what you should be doing is to memorize the keywords. This is the most important thing. Memorize all the keywords and get accustomed to the book language of the standard. Okay, book language of the standard content or whatever lesson you are studying. Adoda professional language you should be accustomed and be able to replicate it. Okay, idukana practice da. Okay, how will you be able to identify what is the keyword, what is the standard, எது கரெக்டான விஷயம், என்ன படிக்கணும்? நான் ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் படிக்கும் போது ஐ வில் ஃபீல் வெரி confused or I have to like decide what is whatங்கிறதுக்கு. அதுக்கு தான் we have a highlighted version of the ICA study material. You will be able to find that link in the group or in the video descriptionல you will be able to find. அதில் வந்துட்டு we will have 3 set of markings. Yellow, green, okay, yellow அதோட சப்செட் தான் green and தனி இது blue. Okay, first சொல்லிடுறேன், blue is just for conceptual understanding. Like you don't have to memorize it. Okay, you just have to read it, go through it and understand it. Yellow வந்துட்டு whatever is a question form, என்னெல்லாம் வந்து கொஸ்டினை கேட்க முடியுமோ அதை கொடுத்துருப்போம். Yellow you have to try to replicate it 80%. Okay, 60 to 80% அப்படியே நீங்கள் yellow content replicate பண்ண பார்க்கணும். Green இருக்குல்ல, green content நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணி ரெப்ளிகேட் பண்ண தான் பார்க்கணும். பட் 90% கிட்ட green வந்துட்டு அப்படியே எழுதுறதுக்கு you have to try. Okay, this is the difference. So keywords வந்துட்டு இதுன்னு வச்சுக்கலாம், green வச்சுக்கலாம். Yellow will come your book language, but understand yellow is also keyword தான் to an extent. Okay, so this is how you have to approach audit and SM. Okay, and the book language வேணும். This is ICA ஓட standard. This is the standard we are expected. Accept the reality, give in your 100% effort and reap the rewards. Okay, this is how you should be approaching. And இதெல்லாம் பண்ணிட்டு write some form of test. ICA ஓட MTP ஒரு 5 லெசன் ஆச்சு படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க, just to test your memory and get confidence in yourself. Okay, அதுதான். Then we'll just go through the syllabus that we have quickly. Audit பொறுத்த வரைக்கும் auditing SM இங்கே இருக்கும். ஓகே, ஆடிட் பொறுத்த வரைக்கும் மெயின் கீ ஏரியா வந்துட்டு எஸ்ஏ லெசன்ஸ் தான். சாப்டர் 2லேருந்து 4, 6, 7, 8லேருந்து எல்லாம் இருக்கும். மெயின் இந்த இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 50+. ஓகே, இதை மட்டுமே 2 தடவை படிச்சா. தென் யூ ஹேவ் யுவர் 8B கம்பெனி ஆடிட் ஏரியா, காரோ அந்த இதெல்லாம். தென் என்டிட்டி ஓரியன்டட் ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ், வேரியஸ் என்டிட்டிஸ், பேங்க்கு. தென் அதர் இந்த ஐடி ஏரியா அதெல்லாம். அண்ட் என்னோட பெட் என்னென்னா இந்த ஈஸி 8 மார்க் ஏரியா, 8 மார்க் ஆன் பேப்பர், லைக் 8 மார்க் இந்த ஏரியாவிலேருந்து படிச்சிங்கன்னா ஆல்ரெடி 8 மார்க் ஷீட்டில் ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப 8 மார்க் அட்டெண்ட் இல்லை, 8 மார்க் வாங்கிடலாம். அது மாதிரி ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் இன் சாப்டர் 3, காரோ. தென் யூ வில் ஹேவ் யுவர் சாப்டர் 11 எத்திக்ஸ். அந்த போர்ஷன்லாம் மட்டும் படித்தாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 8 மார்க்ஸ் ஆன் பேப்பர். இதை மாஸ்டர் பண்ணணும். தென் யூ ஹேவ் எஸ்எம். எஸ்எம்மில் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் லெசன் இஸ் ஃபார் less than 25 marks. 25 pages. Each chapter almost has an equal weightage. Okay, 10 marks each. Sometimes chapter 5 comes for 12 marks and 1 comes for 8 marks. But more or less similar weightage. Don't have to play around. Easy என்ன அப்படின்னா 1, 2, 3 நல்லாவே மாஸ்டர் பண்ணிட்டா, இல்லை 1, 3, 4 ஓகே நல்லா மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் 25 வந்துடும் ஆன் பேப்பர். எஸ்எம்மில் 35 வாங்குறது ஈஸி. 35 வாங்குறது ஈஸி, 35 மேலே வாங்குறது தான் கஷ்டம். நீங்கள் எல்லா சாப்டரையும் ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு 3 சாப்டர் மட்டும் 2 தடவை படிச்சிருந்தாலே கான்ஃபிடென்ட்டாக அண்ட் எக்ஸாமில் ஒழுங்காக எழுதியிருந்தா, லைக் நாட்
making abnormal mistakes பண்ணியிருந்தாலே you will be able to score 35. Scoring beyond 35 out of 50 is very hard in SM, but this is enough. Okay, this is the chapter wise breakup of SM. Now I have few general remarks. Okay, ஒரு தடவை நீங்கள் மெமரைஸ் பண்ணாலே எவ்வளோ கிடைக்கும். லைக் இஃப் யூ ஸ்டடி த என்டையர் சிலபஸ் ஒரு தடவை மெமரைஸ் பண்ணால் 40 வாங்குறது கன்ஃபார்ம். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் மோர் தென் 40. பட் வென் யூ ஸ்டடி த எஸ்ஏ போர்ஷன் அலோன் ட்வைஸ், எஸ்ஏ போர்ஷன் அலோன் 2வது தடவை மெமரைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் you will be able to score 50 plus definitely. Okay, when you do the entire portion twice, you will be able to score 55 plus definitely. And இந்த நான் டெஃபினெட்லின்னு சொல்கிறது எல்லாமே worst case. ரைட்டா, ஒரு தடவை படிச்சுட்டு போய் people have scored 50லாம். ஆனால் worst case really tough பேப்பர்ஸில் எஸ்ஏ ட்வைஸ் படிச்சுட்டு போனவங்க கூட 78, 85, 86 அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஓகே, அண்ட் தியரி பொறுத்த வரைக்கும் அன்சர்டனிட்டி இஸ் வெரி ஹை. சப்ஜெக்ட் தான், ஆன்சரே வந்துட்டு சஜஸ்ட் ஆன்சரில் இதுதான் கொடுப்பாங்கிற சர்டனிட்டி கிடையாது. ரைட்டாக, கன்க்ளூஷன் கொஞ்சம் அன்சர்டன். ப்ரிசஷன், அந்த கீவேர்ட் ப்ரிசஷன் ரொம்ப தேவை. இதுக்கு யூ ஹேவ் டு புட் இன் வெரி கான்சியஸ் ஹார்ட் ஒர்க். ரைட்டாக, இந்த வார்த்தையை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு இதுதான் வார்த்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தென் அண்டர்ஸ்டாண்ட், வெறும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் பிகாஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட், இட் டஸ் நாட் மீன் யூ வில் பி ஏபிள் டு ரெப்ளிகேட் இட் கம்ப்ளீட்லி. அதை புரிஞ்சுட்டு கீவேர்ட்ஸ் அண்ட் புக் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. Okay, then even if you don't know a question, make sure you attend it and you don't skip any portion. Attend 100 marks at any cost. Okay, terlanalo, write something relevant to it in book language that you know. Okay, then all this effort, like இப்போ நம்ம போடுற எல்லா effort ஒன்ல, all that is for 1.5 days revision. Okay, it's not going to just appear all of a sudden. நீங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த 1.5 நாளில் எப்படி நீங்கள் ஒரு 60 to 70% ஆஃப் தி என்டையர் சிலபஸ் 1.5 நாள்னா எக்ஸாம் அன்னைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் படித்து எப்படியாச்சும் 60% ஆஃப் தி சிலபஸை அப்படியே ரீடூ பண்ணி ஓரளவுக்கு ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு மட்டும்தான் யார் ப்ரிப்பேரிங். ஓகே, ஸோ அதுக்கு தக்கன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆல் தட் இஸ் ஃபார் தி 1.5 days. அதுக்கு தக்கன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் we have a new batch coming in from March 28 to April 14. Okay, for Audit and SM. In the batch, what we'll be doing is completing 100% of the syllabus and making you study the 100% of the syllabus in the class itself. நம்ம இப்போ சொன்ன அப்ரோச்சில் கிளாஸ்லேயே உங்களை அதை ரெப்ளிகேட் பண்ண வச்சு 14 டேஸுக்கும் அசைன்மெண்ட் கொடுத்து உங்களை கிளாஸ்லேயே டியூட்டர் செஷன் டு வி ஹேவ் அ கான்செப்ட். ஓகே, ஒரு டியூட்டருக்கு 10 ஸ்டூடெண்ட்னு அலாட் பண்ணி உங்களை கிளாஸ்லேயே படிக்க வைப்பாங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க டியூட்டர் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லைக் 1 page பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷனா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் லைன் பை லைன் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் the tutor gives you a timer for 5 to 7 minutes or whatever the concept demands. ரைட்டா, இந்த டைமர் கொடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் த டைமர் ends, tutor will question each one of them to answer to, அதாவது ரிசைட் பேக் டு த tutor. ஒருத்தராக அந்த கான்செப்டை ரிசைட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இது பண்ணிவிட்டு we'll be doing the 100% of the syllabus இதே மேனரில். We'll be able to complete that. Students have benefited a lot. We have had score from 86 to 78, 71, 73, all we have had around 20 plus 70 plus scores மட்டுமே in this methodology for auditing and SM. People have benefited from it and this is your chance to benefit from audit and SM class course. Okay, personalized fast track classes for audit and SM from March 28, 2025. We will be starting on March 28 and making sure that you complete the entire portion from by April 14 at any cost. Okay, join FOCAS to make May 2025 your last attempt. Okay, thank you and all the best. Like, share and subscribe to your friends who would love to know how to score well in auditing. Thank you.